ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். இன்றைக்கி குட்டீஸ்க்கு காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பருப்பு அடை தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சைடெலாம் நல்லா வெந்துருச்சு, மொறுன்னு. இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயம், சீரகம் இதெல்லாம் தாளித்து கொட்டி தான் இந்த பருப்பு அடை தோசையை நான் வார்த்துருக்கேன். நம்ம பத்தூஸ் கிச்சனில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்டர் வர்றது பார்த்திங்கன்னா இந்த பருப்பு அடை தோசையும் ஆனியன் ஊத்தப்பமும் ஒரு ஈடு பணியாரமும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பருப்பு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ஆர்டராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 சுற்று பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் இது மேலே இட்லி பொடியெல்லாம் தூவியிருப்பேன். ரா ஆனியன் கொஞ்சம், தேங்காய் துருவல், கேரட் துருவல், கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் பச்சையாகவே போட்டிருப்பேன். இது குட்டீஸ் காலையில் அப்படின்றதுனால நானும் ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக அவங்களுக்கு மட்டும் வார்த்து கொடுத்துட்டேன். தேங்காய் சட்னி மட்டும் கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இவங்க தொட்டுட்டு சாப்பிட்ருவாங்கன்னு. பாருங்கள், இது ஷியாமுக்கு முதல்ல ஒன்று ஊற்றி வச்சேன். ஐஷு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா. இப்போ ஷியாம் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான். அதுக்குள்ளே பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. பணியாரமும் நம்மளுடைய பத்தூஸ் கிச்சனில் காம்போலையும் இருக்குது, தனியாகவும் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு பணியாரம் வெந்திருக்குன்னு. ஸோ பணியாரம், இந்த அடை, அப்புறம் தேங்காய் சட்னி, காலையில் பசங்களுக்கு ஒரு யம்மியான ஒரு டிஃபன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் சூப்பரான ஒரு தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். காரம் மைல்டாக தான் போட்டிருக்கேன். இது கூட நம்ம கிச்சனில் சண்டேஸில் நான் லஞ்ச் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.